உலகமே அழிஞ்சிருச்சு, சோத்துக்கே வழி இல்லை, என்ன பண்ணுவீங்க? அதுதான் 40 ஏக்கர்ஸ். இது ஒரு போஸ்ட் அப்பாகலிப்டிக் த்ரில்லர் தான். அந்த 40 ஏக்கர்ஸில் ஒரு 6 பேர் இருப்பாங்க. 4 அடல்ட்ஸு, 2 சின்ன பசங்க இருப்பாங்க. பிளாக்ஸு, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி கலந்துருப்பாங்க. இவங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேன்ஸ்னு. பேசிக்காக என்னன்னா, எவனையும் நம்பாத, மனுஷனுங்க வந்தானுங்கன்னா சுட்டுடு, எந்த கேள்வியும் கேட்காத. ஏன்னா இவங்க இடம் தான் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. இதே மாதிரி அகஸ்டான ஒரு இடமும் இருக்குது. அங்கே இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளை அந்த மாதிரி வந்து மாதம் மாதம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ரொட்டீனாகவே நடந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ இது மூலிமா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இங்கே நடக்கிறது என்ன, அங்கே நடக்கிறது என்னங்கிறத வந்து தகவல் பரிமாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த அகஸ்டா கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சீன் வந்தாலுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டேனியல் டெட்வைரோட கேரக்டருமே நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து மேனியோர் அம்மா. அது வந்து சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வருவோம். அது பெருசா இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த இவங்க வந்துட்டு அந்த சின்ன பையனா மேனியை சந்திக்கிறது, அதே மாதிரி பான்ல வந்துட்டு பார்க்கறது, இந்த சீன்லாம் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த நேட்டிவா ஒருத்தர் இருப்பார், அவரோட கேரக்டருமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாகவே இந்த கேரக்டர்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறது, எப்படி இவங்க இங்கே இருக்காங்கங்கிறத வந்துட்டு அதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்டப் அப்படியே பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு சஸ்பென்ஸ் வந்து படத்தில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன் இந்த அளவுக்கு வந்து இவங்க ட்ரெயினாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க இடம் தான் வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அதனால எப்போ வேணாலும் மனுஷனுங்க வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மனுஷனுங்களை என்னவா இருக்கானுங்கன்னா கேனிபலிசமாக மாறி இருக்கானுங்க. இவங்களுக்கு ஃபுட் எதுவுமே கிடைக்காம மனுஷனுங்களே வந்துட்டு ஃபுட் ஸ்டாக்காக பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ இவங்ககிட்ட வந்து தற்காத்துக்கு தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான ட்ரெயின்டாக வந்து இருப்பாங்க. ரொம்ப கான்சியஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா எவன் எப்போ வருவானே தெரியாது. அதனால சுற்றியும் வேலியெல்லாம் போட்டு கரண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்யூச்சரில் வந்து கரண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து அந்த ரேலி பைக்ஸு, ஒரு ஹை ரேஞ்சஸான கன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபுட்டு தான் வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஸோ அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், அதை ஃபேஸ் பண்ணுறதா இவங்களுடைய மெயின் இதாகவே ஃபியூச்சரில் இருக்குது. அது அப்படி தான் வந்து எடுத்திருக்காங்க. எங்கே ஏழ்ற ஆரம்பிக்குதுன்னா, இந்த மேனிங்கிறவன் ஒரு டீனேஜர். இவன் வந்து அகஸ்டாக்கு போய் அந்த ஃபுட் இது செயின் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி வைக்கணும். அது வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி போகும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்த்துருவான். அங்கே இருந்தால் வந்து ஏழ்றையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கொஞ்சம் கலவரம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கங்கிறதா வந்து இந்த படம் வந்துட்டு சொல்லுது. சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நைஃப் கொடுக்குறது, அதே மாதிரி இந்த சீஃப் வந்து கன்னை கொடுத்து அது வந்து ஸ்லைடிங் ப்ராப்ளமாக இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது பின்னாடி வந்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. அது வந்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணும்போது அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அம்மா மகனுக்கான அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே கன்வே ஆயிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து இவங்க அந்த வீட்டுக்குள்ளே கரண்ட் கட் பண்ணி ஒரு கன் ஃபைட் ஒன்று வரும். அது ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப ஆக்ஷன்ஸ் வந்து ஓவர் டோஸாக போகாமல் எங்கே தேவையோ அங்கே மட்டும் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சில படங்கள் எல்லாம் சுட்டு தள்ளுவானுங்க, ஜாம்பியை சுடுற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஓவர் டோஸாக போகலை. அது வரைக்கும் நல்லா நீட்டாகவே இருந்தது. ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து ஜாம்பி மாதிரி தான் வரானுங்க. ரொம்ப சுட்டுப்பா அது கொஞ்சம் ஒரு இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் சொல்கிறேன், நல்ல வேலை ஜாம்பி வரல. அதே மாதிரி எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. இப்போ அடிச்சுட்டு இருக்கானுங்க, எங்கே இவனை காணோம், வந்து காப்பாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. அப்புறம் வந்து காப்பாற்றிடுறான்னு வைங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வழக்கம் போல் இவங்க யாருக்குமே எந்த சேதாரமும் இல்லாமல் சின்ன சின்ன அடிகளோட தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அகஸ்டாவை போட்டுடுறானுங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அட்டகாசமாக இருந்தது. அது நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கேமரா ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு நல்ல என்கேஜிங்கான சைஃபை த்ரில்லர் தாராளமாக பார்க்கலாம். ஒரு 1 hour 55 minutes ஓடுது. டோன்ட் மிஸ் இட். ஃபியூச்சரில் நம்மலாம் கேனிபலிசமாக மாறிடுவோமா?